திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் பகுதியில் 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 5,57,000 சதுர அடி பரப்பளவிலான தரைத்தளத்துடன் கூடிய 12 தளங்கள் கொண்ட டைடல் பூங்கா தற்பொழுது திறக்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அதனை திறந்து வைக்க வருகை தந்திருக்கிறார். முன்னதாக அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். அதன் நேரில் காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, கூடுதல் விவரங்கள். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 330 கோடி செலவில் புதிய டைடல் பூங்கா என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்து வருகிறார். குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் புதிய டைடல் பூங்கா என்பது அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் அடிப்படையில் தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த பகுதியில் குறிப்பாக டைடல் பூங்கா என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களுக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி கொண்டு செல்வதன் நோக்கத்துடன் திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராமில் 11.41 ஏக்கர் பரப்பளவில் 330 கோடி செலவில் தரை மற்றும் 21 தளங்களுடன் கூடிய 5.57 லட்சம் சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த டைடல் பூங்காவை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். இந்த கட்டிடத்தில் தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் செயல்பட தேவையான தொலைவு தொடர்பு வசதிகள் மற்றும் தடையற்ற உயர் மூத்த மும்முனைகள் இணைப்பு, அதே போல மின் இயங்கி வசதி, மின் தூக்கி வசதி, சுகாதார வசதிகள், தீ அணைப்பு பாதுகாப்புகள், அதே போல கட்டிட மேலாண்மை வசதிகள், சிசிடிவி கேமராக்கள் வசதி, 24 மணி நேரமும் பாதுகாப்பு வசதிகள், உணவகம், உடற்பயிற்சி கூடம் போன்ற அனைத்து வசதிகளுடன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்ப மையத்தின் மூலமாக குறிப்பாக 6000த்திற்கும் மேற்பட்டவர்கள் தகவல் தொழில் வல்லுநர்கள் பணியில் ஈடுபடுவதற்காகவும், புதிதாக இந்த தொழில் வளர்ச்சியின் மூலமாக இளைஞர் 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதாரம் மேம்படுவதற்காக இந்த முயற்சி என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. பட்டாபிராமில் இந்த பகுதியில் டைடல் பூங்கா அமைக்கப்படுவதன் மூலமாக தமிழ்நாட்டின் வடபகுதியை சார்ந்த குறிப்பாக திருவள்ளூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறுவதுடன் அம்மாவட்டத்தின் சமூக பொருளாதாரமும் மேம்படும் என்றும் இதன் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 330 கோடி ரூபாய் செலவில் தற்பொழுது அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய டைடல் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து அதனை பார்வையிட்டு வருகிறார், ஆய்வு செய்து வருகிறார். அதன் காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, இந்த டைடல் பூங்காவை பொறுத்த வரைக்கும் வேற என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கு, விவரங்கள்? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பட்டாபிராம் பகுதியில் டைடல் பூங்கா என்பது தற்பொழுது அமைக்கப்படுவதற்கான அந்த பணிகள் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த டைடல் பூங்கா அமைப்பதன் மூலமாக வடசென்னையை சார்ந்த குறிப்பாக திருவள்ளூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார மாவட்டங்களில் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெறுவது என்பது அந்த மாவட்டங்களில் சமூக பொருளாதார நிலையையும் மேம்படுத்தும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பட்டாபிராமில் டைடல் பூங்கா 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையப்படுவதன் மூலமாக 6000 பேருக்கு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்க இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். வடசென்னை பகுதியை பொறுத்தவரைக்கும் தொழில் மேம்பாடுக்கும் அதே போல பொருளாதார மேம்பாடுக்கும் இது பெரிய வளர்ச்சியாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொழில்நுட்ப தொழில் வசதி, அதே போல அங்கு இருக்கக்கூடிய மின்தூக்கி வசதி, சுகாதார வசதி, தீயணைப்பு பாதுகாப்பு வசதி, கட்டமைப்பு மேம்பாடு வசதிகள், சிசிடிவி கேமராக்கள், 24 மணி நேரமும் பாதுகாப்பு வசதிகள், உணவகங்கள், உடற்பயிற்சி கூடங்கள் போன்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய 21 தளங்களுடன் கூடிய இந்த மையம் என்பது இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 5.57 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த டைடல் பூங்காவை தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். உடன் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் அனைவரும் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் பொருளாதாரம் மற்றும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை மேம்படுத்துவதற்காக டைடல் பூங்கா, அதே போல தொழில்நுட்ப வசதிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.